இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? மிஸ்டேக்ஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். ஓகே, ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு ஸ்டேஜில் இந்த அக்கா ஆட்டம் ஓவரா இருக்கு, அப்போ சம்பவம் இருக்கு. எதுக்கு ஏதோ மீட்டிங்கா? பின்னாடி இருந்த ஸ்பீக்கரை கவனிக்க மறந்துட்டாங்க. சிவன் செல்ல முன்னாடி ரீல்ஸ் எடுக்கணும்னு சுத்தமா ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் ஒரேடியா உருண்டுட்டாங்க. சிவனை இதை பார்த்தா ஒரு செகண்ட் சிரிச்சிருப்பாப்ல. முடிஞ்சா இதை சிரிக்காம பாருங்க பாப்போம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜட்ஜஸ் முன்னாடி மார்ச் பண்ணும்போது அச்சச்சோ, ஜட்ஜுக்கு என்ன செருப்பெல்லாம் பறகுது. நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். பார்த்துக்கோங்க. ஹாரி பாட்டர்ல இந்த சீனை பார்த்துட்டு இந்த லேடி அங்க ஏதோ அப்படி திறக்குமான்னு பாக்குறாங்களா என்ன? வேற ஒண்ணும் இல்ல, வண்டியை திருப்புறதுக்கு தான் இந்த பாடுபடுறாங்க. மலைக்கு கொடையை பிடிச்சிட்டு வந்த ரெண்டு லேடிஸ் அந்த பக்கம் தண்ணியா இருக்கே, இந்த பக்கம் போகணும். இந்த ராப்பர் ஒரு ஃபங்க்ஷன்ல ஃபேனோட போட்டோ எடுத்துட்டு அந்த ஃபேனுக்கு எப்படி ஆப் வச்சாருன்னு பாருங்க. கரெக்டா அந்த பொண்ணு உட்கார நேரத்துல பார்க்கல. எடுத்துட்டு போறாரு. நியூஸ் சேனல் நடந்த ஒரு இன்டர்வியூல எதிரில இருந்தவர் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு. எப்படின்னா கேங்ஸ்டர் கேர்ள்ஸ் கேங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சிவப்பு ட்ரெஸ் பொண்ணு இந்த லேடி வேற லெவலு. இந்த சர்ச்சில் எல்லார்கிட்டையும் டொனேஷன் வாங்கிட்டு வரும்போது இந்த லேடி சும்மா எவ்வளவு அள்ளி கொடுத்துருந்தாங்கன்னு மட்டும் பாருங்க. சாமர்த்தியமா வெறுங்கைய உள்ள நீட்டி ஆக்டிங் பண்ணிட்டாங்களே. ஜிம்முக்கு செல்ல முதல் நாளே சிக்ஸ் பேக் கொண்டு வர ஆசைப்பட்டாங்க போல. ஆஹா, சரி ஏதோ நடக்க போகுது. ஏமா இவ்வளவு ஹெவியாவா பண்றது? ஜாலியா ஃபுட்பால் விளையாடும் போது வார்ம் அப் எல்லாம் பார்த்தா பயங்கரமா விளையாடுவாங்க போல. சரியான பதில் இது. நம்ம ஒண்ணு நினைச்சா நினைக்கிறாப்ல. ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்களாம். விழுந்தாலும் ஒன்னா தான். ஸ்போர்ட்ஸ் டேல இந்த பொண்ணு பண்ணது இருக்கே, ஹை ஜம்ப் தாண்டறன்னு ஓட ஆரம்பிச்சு. A few moments later. 1 hour later. இதுக்கு தான் இவ்வளவு தூரத்துல இருந்து ஓடி வந்தியாமா? இங்க இருந்தே ஓடி வந்திருக்கலாம். இப்படி தாண்டணும். சூப்பர். என்ன விட்டலாம் கம்ப தாண்டற மாதிரி தாண்டி போல உள்ள போறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் ஷோ பண்ணுச்சு. ஆனா பிரச்சனை உள்ள போகுது. வழியை விட்டு ஒரு தள்ளி நின்னுச்சு. அதனால ஐயோ கிரவுண்ட் ஃப்ளோர் போலாம்னு நினைச்ச பொண்ணு அது திறக்கிறதுக்குள்ள அந்த பக்கம் லிஃப்ட்டுக்கு தாவிடுச்சு.
போச்சா? மறுபடியும் ஐயோ ஓப்பன் ஆயிட்டு. பொறுமன்னா என்னன்னே தெரியாது போல இந்த பொண்ணுக்கு. ஒரு டிசிஷன் ஐயோ அந்த லிஃப்ட் திறக்கிறத இது இந்த பார்த்ததும் லிஃப்ட். இப்ப அங்க ஓடியாச்சா? 10 செகண்டுக்குள்ள 10 முடிவு எடுக்குதுங்க இந்த பொண்ணு. ஆனா எல்லாமே தப்பு தப்பா எடுக்குது. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல சோலோ டான்ஸ் ஆடின பொண்ணு போச்சு. எப்பா? என்னாச்சு? சான்ஸே இல்ல. அந்த வேற ட்ரெஸ்ஸா level. காலா? அவர் வந்து குழந்தை மாதிரி மனசு எனக்கு தெரியும். இங்க இல்ல, காட்டுங்க. என்னன்னே தெரியல. இவர்தான் அந்த குழந்தை மனசா? சரியா? அத வச்சு பாயிண்ட வச்சு அமுக்கிட்டேன். இதே உன் புருஷன் வேற ஒருத்தையும் வச்சிருந்தா நீ சும்மா விடுவியா? உனக்கு 2 பேர் போட்டி போட்டுக்கிறாங்க. அப்படி என்னையா பண்ண? ஆஹா. ஆனா ஐ. இப்படி ஒரு ஊஞ்சல் ஆடணுங்க. கரெக்டா அந்த ஆ. இதுல போறாங்க. எப்போவும் அந்த கரெக்டா இந்த நிற்கிறது. இமேஜ்ல யார் நிக்கிறா, யார் உட்கார்ந்து இருக்கா, கரெக்டா சொல்லுங்க பாப்போம். பொண்ணு ஆனா நீங்க நிக்குது. நினைக்கிற answer ஆமா, மட்டும் பொண்ணு தான் இதே நிக்குது, பையன் கிடையாது. இது எப்படி போக படிக்கிறது? பார்த்தாச்சு. ஓம் பொடி. அடி பல்லெல்லாம் படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. ஓமப்பொடி தானே? அதை தான் இப்படி எழுதியிருக்காங்க. என்ன இது? ஏன் எல்லாரும் ஓடுறாங்கன்னு பார்த்தா ம், மாரத்தானா? அப்படியா? நான் நினைக்கிறேன். அதானே பீன்ஸ் 1 கிலோ 100 கிலோ பால வச்சு எக்ஸசைஸ் பண்ண அப்படிங்களா? போறேன்னு சும்மா அது வாய்ஸ் மேல ஏறி கொடுத்துருவாங்க. உட்கார்ந்து ஆடின கொஞ்ச நேரத்துல ம், உடஞ்சிடுச்சா? அது உடையாது. உங்களுக்கான இந்த வர டாஸ்க். இந்த வண்டியில மொத்தம் எத்தனை கியூப்ஸ் இருக்கு, அதோட சைடு, பேக், ஃப்ரண்ட்னு எல்லா வியூவும் இருக்கு. நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். இந்த பொண்ணு ரோட்ல தனியா நடந்து வரும்போது கிட்ட ஒரு பைக் ஸ்லோ ஆனதும் ம்ஹும். எடுத்தேம்பாரு ஓட்டம். என்ன ஓடிடுச்சு? ஒரு வீட்டுக்கு வராரா? அவரு திரும்ப ஓடி இருக்கு. பைத்தியம். யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா மனுஷன் அவர் வீட்டுக்கு வந்திருந்திருக்காரு. அது தெரியாம ஓடுது மென்டல். திரும்பி கூட பாக்கல. ரோட்ல ஸ்கூட்டில வந்த லேடி ஐயோ இங்கே போறது. திடீர்னு வீட்டுக்குள்ள புகுந்துடுச்சு. அப்பா விழுந்துட்டாங்க. கதை திறந்து வச்சா வந்துருவீங்க. கதவு சாத்தி இருந்தா நேரம் நல்ல கதவுல வேளை, அந்த லேடிக்கு எதுவும் ஆகல. ஓடி வந்து பாலை உருட்டி விடுறேன்னு இவங்க வந்துட்டாங்களா? பாலோட சேர்ந்து பொண்ணு ஏன் விழுந்துடுச்சு. அடிச்சிருச்சுட்டோம்? அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. ஆனா அது டார்கெட் அடிச்சிடுச்சுங்க. எல்லாம் விழுந்துருச்சு. ஆறா? அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள்னு சொன்னதுதான் சொன்னாரு. சிலர்லாம் கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னோட ஒரு தனிப்பட்ட திறமைய தாவேக்கா அங்கீகரிக்க தாவேக்கா என்ன அவன் கேக்குறாங்க என்ன திறமை? நீ எத்தனை பேர்கிட்ட பாட சொன்னதும் ஏன் இப்படி மாறிடுச்சு மூஞ்சு? பாட சொல்றாங்களா? ஒரு சர்ச் ஃபாதர் இப்படி பண்ணலாமா? என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்க. இங்க இருந்த பசங்களுக்கு சர்ச் ஃபாதர் புனித நீரை தெளிச்சிருந்திருக்காரு. அப்போ இங்க தெளிக்கும் போது ஜமைக்காவோட ஒரு ஸ்கூல் நடந்த ஸ்போர்ட்ஸ் டேல பேரண்ட்ஸ்க்கு ஓட்டப்பந்தயம் நடத்தி இருந்திருக்காங்க. சரி. அதுல என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்க. ஓடுறாங்க. அவங்க மட்டும்தான் ஓடுறாங்க. ஓடி அத்லட்டா? ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் மின்னல் வேகத்துல பறந்துட்டாங்க. பின்னாடி வரலாம் பாரு. செம இந்த ஸ்பீடு. லேடி ஒலிம்பிக்ஸ்ல ஓடி இருந்தா பல மெடல் இவங்களுக்கு தான் போங்க. வாங்கி இருக்கலாம். ஒரு இன்டர்வியூல ரியாக்ஷனே பயங்கரமா இருக்கே. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பொண்ணுங்களும் பசங்களும் சேர்ந்து வாலிபால் விளையாடும் போது இந்த பொண்ணு ஏன் பண்ணதுனுமோ எதிர் டீமுக்கு தான். ஆனா பழைய பழிய தீத்துக்குச்சு போல. ஐயோ பாவம். இது அல்டிமேட். மார்க்கெட்ல இந்த கடைக்கு மட்டும் பசங்க கூட்டம் சும்மா அள்ளி இருந்திருக்கு. பொண்ணு பொண்ணு வைக்குதா? இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதால வேணாம். ஓ இதான் விஷயமா? பாவம். எதிரில கடை போட்ட இந்த அக்காலாம் காண்டாய் பார்த்துட்டு இருக்கேன். போங்க. பொண்ணதான் திட்டுவாங்க எல்லாம். ஏண்டி நானும் அதைத்தான் விக்கிறேன். ஒரு பையன் இங்க வர மாட்டான். சப்போஸ் நான் இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த கடைக்கு தான் போயிருந்திருப்பேன். போன் யூஸ் பண்ணிக்கிட்டு பாவம். நடக்கிறது வண்டி ஓட்டுறதெல்லாம் இப்ப சகஜமாயிடுச்சு.
அதுக்குன்னு நீச்சல்லாம் அடிக்க முடியுமா? முடியுதே. எப்படி நீச்சல் அடிச்சுட்டு போன் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. இது ஒரு திறமை தான் போல. கை கால் ஆட்டி நீச்சல் அடிச்சு பாத்திருக்கேன். நாங்க வைக்க போறாங்க. கையை வளைச்சு முகம் வச்சு வளையுது. நாங்க வைக்க போறாங்க. பாய் ஃப்ரெண்டும் முக்கியம் போல. ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி விடுற ஷார்ட்ஸ் ரீல்ஸை பார்த்து பயங்கரமா சிரிப்போம். அப்படி இவங்களும் நியூஸ் சேனல் லைவ்லயா நியூஸ் லைவ் வந்து சிரிச்சிட்டு தெரியாம காட்டுறாங்க. லைவ் போனதே தெரியல அதுக்கு. விளையாட்டுல ஆர்வம் இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது. அப்பா ஓடின வேகத்துக்கு கதவை இடிச்சு வெளியவே போயிட்டாங்க போங்க. பிறந்த நாளுக்கு கேண்டில ஊதி கேக் கட் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா கேண்டில இப்படி ஊதி அணைச்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க. தீக்குச்சி அணைக்கிறேன்னு கேண்டில் அணைச்சிடுச்சு. ஒண்ணுமே தெரியல. இது பார்த்தோம். ஓ, இதான் ஒரு அடியில 2 மாங்காய் விழுறதா? 2 பேர் கட்டி ஒரே கல்ல 2 மாங்காய். இவர் ஹைவேல டோலை கிராஸ் பண்ணும்போது நல்ல தூக்கம் போல மன்னர் வருவது கூட தெரியாமல் அவன் கவலையே பண்ணல பாரு. எழுப்பி அது விட்டு அவங்க நைட்லாம் ஒர்க் பண்றாங்க. தூங்குறாங்க. அம்மா கிட்ட குழந்தைங்க அப்பாவை முதல்ல எப்படிமா மீட் பண்ணேன்னு கேட்டதுக்கு இந்த வீடியோவை காட்டி இருந்திருக்காங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்டரி ஆயிடுச்சு. எப்படி தற்செயலா கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு பாருங்களேன். கடவுள் ஒரு புது லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. ஒரு இன்டர்வியூல உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டதுக்கு I like everything blue, like dress, movie, nahi. ஓஹோ ப்ளூ மூவிஸா? I like everything blue, like என்ன dress, கேக்குறாங்கன்னே தெரியாம சொல்றாரா? nahi. தெரிஞ்சுதான் சொல்றாங்க. அவன் தெரியாமலாம் சொல்லு. வீட்டு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. இந்த லேடி வீட்டுக்குள்ள படியேறி வரும்போது எதிரில ஒரு எலி வந்துடுச்சு. அடுத்த எலியா? second ஐயோ விழுந்துட்டாங்களா? அது திரும்பி ஓடிடுச்சு. அந்த லேடி கத்துல எலி எப்படி பயந்து ஓடுதுன்னு பாருங்க. மரத்து மேல எல்லாம் ஏன் ஏறுறீங்க? ஐயோ, இந்த பொண்ணுங்க பைக் ஓட்டும் போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உஷாரா இருக்கிறது நல்லது. ஏன் சொல்றேன்னா அவரு ஸ்ட்ரைட்டா போனாரே அங்க அப்ப இழுத்துட்டு அந்த போயிட்டியா? கதவை திறங்க. ஐயோ திறங்க. ஐயோ போச்சு அந்த பொண்ணு. போச்சா? ஐயோ. வர்ற வழி இங்க இருக்கு, ஆனா அங்க போய் இடிச்சிட்டு நிக்கிறாங்க பாருங்க. அந்த பொண்ணு மேல விழுந்திருக்கும். இதுக்குத்தான் சொன்னேன் உஷாரா இருக்கணும்னு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டான். சில பொண்ணுங்க சொன்னா கேட்கறது கிடையாது. எல்லாம் எனக்கு தெரியும்னு செய்ய போய் ஐயோ. ஐயோ, எங்க போச்சு? இவங்க ரோட்டோரமா பழம் வாங்கினது தப்பா போச்சு. வாங்கினதுக்காக ஒரு பழத்தை எடுத்ததும் கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. மொத்தமும் விழுந்துடுச்சு. ஐயோ, இப்ப எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாகணுமா? இல்ல, இல்ல, close மானசாவும் ஆயிடாது. மணிமேகலையும் சமைச்சிட்டு இருக்கும்போது சமமா பிரிச்சு இது பண்றோம். எப்படி சேட்டா? மூடு. மூடு. சேட்டா? சேட்டா? ஓ, க்ளோஸா சேட்டா? இந்த லவ்வர்ஸ் 2 பேரும் ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டாங்க போல. அப்ப இந்த பொண்ணு ரோட கிராஸ் பண்ணும்போது லவ்வர் தான் பேக பிடிச்சு இழுத்து சாரி கேக்குறான்னு நினைச்சுக்கிச்சு. அதுல மாட்டி ஆனா அந்த பேக் கம்பியில மாட்டி இருந்தது. ஆமா. இப்போ உங்களுக்கு ஒரு புஷ் இருக்குன்னு வெச்சீங்க. ஆமா. இந்த லேடி ஒரு இன்டர்வியூல எத்தனை ஆமா சொல்லியிருந்தாங்கன்னு தெரியுமா? 2 hours later. எல்லாத்துக்கும் அம்மா தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமான்னு சொல்லி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நீலா அப்ப தெரியுதா? அதுக்கும் அம்மா கிளாஸ்ல இந்த சொல்லுவாங்க. பொண்ணுங்க வித்தியாசமா ஒரு விளையாட்டை விளையாண்டு இருந்தாங்க. பலூனை தலையில தேய்ச்சி அதை வச்சு அந்த டின்னை கீழே விழ வைக்கணும். அதாவது ஸ்டாட்டிக் எனர்ஜி வச்சு அந்த டின்னை தள்ளுறாங்க. இந்த பொண்ணு செம உஷாருங்க. வீடியோ கால்ல பாய் ஃப்ரெண்ட் எங்க பாப்பான்னு தெரிஞ்சு அலைக்கா மறைச்சிடுச்சு.
ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சு பேட்டி கொடுத்த ஆன்ட்டி என்னது ஜேசிபியா? ஜேசிபியா? என்னடே தெரியாது சப்போர்ட் நிறைஞ்சு விழுற பண்ணிட்டு. தண்ணிய பிடிக்க போன லேடி ஐயோ அது தண்ணி தானா? ஐயோ விழுந்துட்டாங்க. தாகத்துக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு பார்த்தா என்ன ஓபன் பண்ண முடியல. ஏன்? ஓபன் அட்டையா? பாத்தீங்களா? நர்சிங் காலேஜ்ல நடந்த ஃபங்க்ஷன்ல இந்த பொண்ணுங்க ஆடி இருந்தாங்க. சரி. விதவிதமா டான்ஸ் இருக்கு. அதுல இது என்ன விதமான டான்ஸ்னு தெரியலையே. தெரியல. என்ன ஒரே ஸ்டெப் தான் போடுறாங்க. ஏன் அந்த ஊர் சைடுல இருக்க ஐயோ இதுலயே மாட்டிட்டு போகுது. ஐயோ அந்த ஒரு ஸ்டெப்பையும் மறந்துட்டாங்க போங்க. மறந்துட்டாங்களா? நிக்கிது எல்லாம் வந்து கடையை திறக்க கவுண்ட் டவுன் சொல்லும்போது அஞ்சுனதுமே டபால்னு வெட்டிடுச்சு. டேபிள் டென்னிஸ் கேம்ல இவர் ஃபர்ஸ்ட் சர்வ் போடும்போது உட்காந்துட்டான். ஒரு பேஸ்பால் மேட்ச்ல முன்னாடி அங்க நாய் தான் எட்டி பாக்குதுன்னு நினைச்சா கொண்டை போட்டிருக்காங்க முடி. ஓ இல்லையா? அப்படி இல்லங்க, ஹேர் கட் அது பண்ணி அந்த லேடியோட கொண்டை. கொண்டதான். கொண்டதான். இந்த பொண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஐயோ இடிச்சிருச்சா? என் பொண்ணு தலையில பின்னாடி அந்த பொண்ணு மட்டும் முடி என்ன மாட்டி பண்ணுது? ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. அட, முடி அங்க கீழே ஒட்டி இருந்த டேப்ல மாட்டிக்கிச்சு போல. அதுல ஒட்டிக்கிச்சு. பாவம். நடந்த டிராமாவுக்கு அவசர அவசரமா ஓடி வந்த பொண்ணு அட இவ்வளவு வேகமா யாராலையும் பண்ண முடியாது. ஒத்துக்கிறேன் பண்ண முடியும். எல்லாரும் தம்பிள்ஸ் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன சரக்கு பட்டு வச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கு. இல்லன்றது எடுத்து எல்லாம் ஒரு மோட்டிவேஷனுக்கு தாங்க. இந்த பெரிய ஃபங்க்ஷன்ல சும்மா ஸ்டைலா ஒரு வாக் போலாம்னு நினைச்சு கீழே வந்துட்டா. ஓ அசிங்கமா மசுக்குன்னு வலிக்க விட்டுடுச்சு. பாவம். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. எத்தனை பின்னாடி பேர் இருக்கா? யோகா டேன்னு போட்டிருக்கு. அப்படியே 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 இப்ப விடுறா பாப்போம். இப்படிலாம் ஒரு யோகா இருக்கா? ஏன் நமக்கு வராதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இப்படி செவனே நிக்க வேண்டியது தானே? பின்னாடி எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு. எனக்கு என்ன என்ன டான்ஸ் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காரு? இருக்காரு. ரீல்ஸ் பண்றாரா? இவர் ரீல்ஸை பார்த்துதான் போய் விழுந்திருப்பாங்க. கடையில ரெண்டு பொண்ணுங்க தூங்கிட்டு இருக்கும்போது விடியா? திடீர்னு ஒரு எலி இந்த பொண்ணோட பேண்ட்டுக்குள்ள புகுந்துடுச்சு. ஓடிட்டு உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு குதிச்ச குதியில எலி வெளியே வந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. இந்த பாட்டிக்கு லான்ல ஊஞ்சல் போட்டு ஆடணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை போல. சரி. அவளையே போது வந்துடுச்சு. பாக்குற வேலையில கவனம் இல்லனா என்ன நடக்கும்னு இத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் வாங்கின பொருளுக்கு பணத்தை கட்டிட்டாரு. ஆனா இந்த லேடி பேக் பண்ணி கொடுத்தது கவருக்குள்ள பில் மிஷினை வச்சு கொடுத்து விட்டுடுச்சு. பைத்தியம். இந்த பொண்ணு இங்க முதல் தடவை வர்றாங்க போல. சரி. அவர் அந்த கிளாஸ தட்டி விட சொன்னாரு. ஆனா அந்த பொண்ணு ஓ இப்படி தள்ளி விட்டுருச்சா? லைட்டா தட்டணும். அது ஒரே தட்டா தட்டிடுச்சு. அது மேல இருக்குல்ல, அது லைட்டா அப்படி தட்டி விடணும். பொண்ணுங்க ரொம்ப டீசென்ட்டா சாப்பிடுவாங்கல்ல. முட்டாளின் அது முட்டாளுங்க கேமராவுக்கு இருக்கு. முன்னாடி கேமரா இல்லன்னா சாப்பிடுற வாய் இது வாயா இல்ல வேற எதுவுமா? ஒரு பேயா இருக்குமா? காவாசி உள்ள போயிடுச்சு. பொண்ணுங்க ஒழுங்கா வண்டி ஓட்டினாலே பல பேர் உயிர் ஊசலாடும். இதுல இந்த பொண்ணு போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்கு. அப்புறம் என்ன போஸ் கொடுத்தபடியே என்ன அடுப்புக்கு போகுது? எப்படி? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே
அவன் உங்களை பெற்று விடுறாங்களா? இந்த கேஷியர் லேடி நீ என்ன மதிச்சா நான் உன்னை மதிப்பேன் போடா. ஓஹோ தூக்கி தூக்கி போட போட்டது பொண்ணு ஆன்லைன்ல செருப்பு ஆர்டர் பண்ணியிருந்திருக்கு. ஆனா வந்தது ரெண்டு லெஃப்ட் சைடா? ஒரே கால்ல அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அப்ப யாருக்கோ ஒரு ரைட்டு துணிக்கடையில போயிருக்கும். சேர்ல உட்காந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு லைட்டா சாஞ்சதும் வந்துருக்கும். இது நடத்திருக்கும். பயமா இருக்கும் அந்த மாதிரி சேர்ல. அட டிஷ் பயங்கரமா இருக்கே, ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஓ இதுதான் ஏதோ சொல்லுவாங்கல்ல. தட்டை தாண்டி இருந்துச்சு. 2 பிரெட்டுக்கு இவ்வளவு சீனு. ஐயா பீச் வாலிபால்ல அங்க இருந்து ஓடி வந்து முடியுமா? ஒரு கேம்ல வரிசையா எல்லாரும் பலூனை உடைக்கணும். அப்படி இந்த லேடி பலூனை உட்கார்ந்து உடைக்கும் போது என்ன வெட்டிங் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கேக்க எப்படி ஓபன் பண்ணணும்னு தெரியலையோ. எப்படி ஓபன் பண்ண தெரியல. ஆமா மழை பெய்யுது சொன்னா கேளு, போகாத வலிக்கிட போகுது. ஐயோ, போச்சு. போச்சா? கல்யாணத்துல லேடிஸ் எல்லாம் ஒரே மாதிரி சாரி கட்டி போஸ் கொடுத்திருந்தாங்க. கொடுங்க உங்க ஃபேவரட் போஸ. बोलो भैरू जी महाराज சாஞ்சிருவாங்களா? அதான் நடக்கும். जय हो। இந்த பொண்ணு அங்க யாருக்கோ பாய் சொல்லிட்டே நடந்து போகும்போது அவ்வளவுதான் கம்பில இடிக்குது. கமால். எதிரில இருக்க கம்பி ஜோடி கேக்குது. காலாட்ட மாதிரி. டக்கு 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 சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுங்க இவரை பார்த்துட்டே கிராஸ் பண்ணதும் ஓஹோ சீன் போட்டிருக்காரு. சீன் போடலாம் நினைச்சாரு. என்னடா சட்டை இது, மிளகா சட்டை, அடப்பா இப்படிலாம் ஒரு ட்ரெஸ் வருதா? இதான் டிசைனா? அதான் ஒண்ணுமே புரியல. தச்சிருக்க மாதிரியே இல்ல. நிறைய என்ன ஸ்கூட்டிக்கு கன்றாவி. சீட்டை திறந்து தான் பெட்ரோல் போடுவோம். ஆமா அப்படி பெட்ரோல் போட்டு இந்த லேடி மறந்து உட்காந்துருவாங்க. சீட்டை மடக்காமலே அப்படியே வச்சு ஓட்டிட்டு போறாங்க. இந்த லேடிஸ் எல்லாம் என்ன யோசனையில தான் வண்டி ஓட்டுறாங்கன்னே தெரியலையே. சொன்ன அப்புறம் தான் அந்த லேடிக்கு தெரியுது சீட்டை மடக்கணும்னு. இந்த பொண்ணு நடந்து போய் அங்க நின்னதும் பொண்ணை பார்த்து பொம்மையும் மயங்கிடுச்சு போங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே ஸ்டேஜுக்கு மாசா என்ட்ரி கொடுக்கறத நினைச்சு அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது, டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும். விழுந்ததுக்கு ஒருத்தி கூட ரியாக்ஷன் கொடுக்கல. தூக்கி அவங்க விடல. பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓட்டி தள்ளி இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துல நடந்த ஓட்ட பந்தயத்துல முதல் லைன்ல ஓடுன இந்த பொண்ணு அதுவரை நல்லா தான் ஓடிச்சு. ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு விழுந்துருச்சா? வேற லைன்ல அதான் தாண்டி விழுந்துருச்சு போல இருக்கு. பாவம். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வேலைக்கு போகுங்கன்னா ஒரு ஸ்கில் உன்னை காப்பாற்றும். நாளைக்கு பண்ணி ஒரு ஸ்கில் கண்டிப்பா உன்னை காப்பாற்றும். மார்க் மை வேர்ட்ஸ். ரொம்ப மோட்டிவேஷனா ஸ்கில் எல்லாம் பத்தி பேசுறாங்களே, இவங்க யாருன்னு தெரியுதா? இவங்களே தான் தெரியும் அது. தெரியும். ஸ்கில்னா சொன்னாங்க, ஸ்கின்னாங்களா? அதான் புரியுது. ஸ்கின்னு சொன்ன உண்மையிலே மாதிரி தான். அக்கா ஸ்கில் எல்லாம் வேற லெவலு. சும்மா ஸ்கில்ல காட்டுன்னு காட்டுவாங்க பாருங்க. நாளைக்கு பண்ணி ஒரு ஸ்கில் கண்டிப்பா உன்னை காப்பாற்றும். மார்க் மை வேர்ட்ஸ். இந்த இந்த மாதிரி பொண்ணு தான் சமைக்கும் இருக்கு போது சொல்றது. சும்மா இல்லாம கன்றாவி. வித்த காட்டுறன்னு காட்ட போய் மல்லாக்க விழுந்ததுதான் மிச்சம். அப்பா. இந்த அக்கா எவ்வளவு அழகா செடிக்கு தண்ணி போச்சு ஊத்துறாங்கன்னு பாருங்க. பூச்சட்டி எல்லாத்தையும் தள்ள போச்சு. ஐயோ. எதுக்கு அது அடிச்சிச்சு? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது டைரக்டாவே அடிச்சிடலாம். அதுக்குள்ள தண்ணி அடிச்சுட்டு மென்டலு. இந்த பொண்ணு ரோசா அது. டீமா ஒர்க் பண்ண பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கும்போது மண்டையில வைக்க. சின்ன தப்புனால அதான் அதான் மண்டையிலே ஒரு போடு போட்டுடுச்சு. ஆமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது இந்த பொண்ணுங்க அந்த சம்பவம் போட்டாலே இந்த பைக் இல்லாம ஒரு சம்பவம் இருக்க ஆமா மாட்டேங்குது. ஆமா. பைக் அது அந்த புதர்ல திருப்பவே இல்லை, அதுலயே முட்டிக்கிட்டு இருக்கு. அந்த
ரிமோட் கார்லாம் முட்டும் தெரியுமா, முட்டிக்கிட்டே இருக்கும். திரும்ப இது அந்த ஒரு மாதிரி பொண்ணு நேரா ரோட்ல இருந்து வந்து அப்படியே கை போன் பேசிட்டு வந்து நேரா அப்படியே போயிட்டாங்க. படுத்திருக்கு, அப்படியே போகுது வண்டியும். இன்னொன்னு சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது டக்குன்னு போயிருச்சு, ஆனா சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு, இந்த எப்படி அப்படி சுத்திக்கிட்டு இருக்கு கதவு தெரியல. திறந்து வச்சீங்கன்னா அவ்வளவுதான் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு லேடி உள்ள பூந்து வருது. இவங்க ஒருத்தவங்க லாஸ்ட்ல இது ஏதோ ஸ்கின்னா இல்ல ஸ்கில் சொல்றாங்கன்னாலே அது புரியல புரியல. என்னன்னு. அவங்க பயங்கரமா சொல்றேன் அந்த அட்வைஸ் பண்றதுக்குன்னு இப்ப வந்துடுறாங்க. ஆனா எனக்கு புரியவே இல்ல. அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னு போய் பார்த்தாதான் தெரியும். ஆமா. அவங்க வந்து அட்வைஸ் பண்றாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.